சாம்சங் கேலக்ஸி F41 ஹேஷ்டாக் ஃபுல் ஆன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. நேற்று சாயந்தரம் 5:30 போல் இதோட லான்ச் ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாங்கள் இந்த ஃபோனை கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு சாம்சங் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் எல்லாமே நமக்கு இப்போ தெரியும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த் தானா, இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் கேலக்ஸி F41 ஒரு பாக்ஸ், ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் திறக்கும்போது உள்ளே ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, Type C to Type C, ஒரு 15 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, அப்புறம் ஃபோனு. இந்த ஃபோனோட பில்ட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், டிஸ்பிளேக்கு மட்டும்தான் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் பேண்டில் இவங்க கிளாஸ்டிக்னு சொன்னாலும் இது ரொம்பவே பிளாஸ்டிக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஒன்றும் ஒரு ப்ரீமியமான ஃபீல் கையில் தராது. ரொம்பவே ஒரு மாதிரி சக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் சாம்சங் தான். சாம்சங் வந்து 60,000 Note 20லேயே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ஸ் படி பார்த்தோம்னா கீழே Type C, ஹெட்ஃபோன் ஜாக், ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ட்ரிபிள் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சிம் போட்டுக்கலாம், இன்னொன்றில் வந்து மெமரி கார்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மார்ட்ஸ் செம்மையாக பிடிக்குது ஃபோனில். ஸோ கலர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரேடியன்ட் ஃபினிஷ்லாம் எதுவும் இல்லை, ஃபுல்லாக ஏதோ ஒரு யானை கலரில் இருக்குது. ஸோ இதுதான் F41 ஃபோனோட டிசைன் எஸ்தட்டிக்ஸ் இது எல்லாமே. ஸோ பொதுவாகவே ஒரு சாம்சங் M சீரிஸ் ஃபோன் எப்படி இருக்குமோ ரொம்பவே அதுக்கேற்ற மாதிரி சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பார்க்கும்போது டிஸ்பிளே ஒரு 6.4 inch AMOLED டிஸ்பிளே. ஸோ நான் எப்போவுமே ஸ்பெக்ஸை பற்றி படிக்கும்போது இன்டர்னல்ஸ்லேருந்து ஆரம்பிப்பேன். பட் இந்த ஃபோன் இன்டர்னல்ஸ்க்காக செய்யப்பட்டது இல்லைன்னு நல்லா கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் எதுக்காக செய்யப்பட்டதோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தான் டிஸ்பிளேயில் சொன்னேன். ஸோ இது ஒரு 6.4 inch AMOLED டிஸ்பிளே. இது அவங்க சூப்பர் AMOLEDலாம் சொல்லுவாங்க. AMOLED ஸ்க்ரீன் தான் இது. சாம்சங் செஞ்சாங்கன்னா அது பேர் சூப்பர் AMOLED, அவ்வளோதான். இது யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நல்ல ஒரு பேனல், அதாவது கலர்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிரைட்னஸ் லெவல்ஸ் செம்ம ஹையாக போகும். பட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இது ஒரு 60 Hz பேனல் தான். புரியுது, AMOLEDல 90 Hz 120 Hz கொடுத்தா காஸ்ட்லியாக போகும் தான். ஸோ இது ஒரு சேஃப் டிசிஷன். அதாவது இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,000க்கு உங்களுக்கு ஒரு AMOLED ஸ்க்ரீன் வேணும்னா இந்த ஃபோன் இருக்குது. பட் அதர் ஆப்ஷன்ஸும் இருக்குது மார்க்கெட்டில். அதாவது ஒரு 120 Hz LCD ஸ்க்ரீன், 90 Hz LCD ஸ்க்ரீன்லாம் லைக் Poco X3, Realme 7 மாதிரி ஃபோன்ஸில். ஸோ இது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து கலர்ஸ் ரொம்ப முக்கியம், நிறைய HDR கண்டென்ட் பார்ப்பீங்க. எனக்கு வந்து நிறையா டிஸ்பிளேயில் உள்ள கலர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும் இந்த ஃபோனோட டிஸ்பிளே உங்களுக்கு ஒரு சூப்பர்பான மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக தரும். ஸோ டிஸ்பிளே வைஸ் இந்த ஃபோன் சாம்சங்க்கு நம்ம உண்மையாகவே ஒரு தம்ஸ் அப் தரலாம் தான். வேறு என்ன இவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது பார்க்குறது மட்டும் இல்லை, எடுக்கிறது தான். அதாவது கேமராஸ் சொல்ல வரேன். கேமராஸும் தரமாக இருக்கும்னு இவங்க நிறையா சொல்லிட்டாங்க. பட் எவ்வளோ தரமாக இருக்கும்? இதில் அவங்க வழக்கமாக கொடுக்குற 64 MP சாம்சங் ISOCELL GW1 பிரைட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது நல்ல சென்சார் தான், நான் அது சொல்லவே இல்லை. பட் இந்த ப்ரைஸ் 17,000க்கு மார்க்கெட்டில் கரண்ட்டாக Sony IMX 686, 682லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சென்சாரோட ஃபார் பெட்டர் ஃபோட்டோஸ் அதில் எடுக்கும். ஸோ சாம்சங்கே கூட அவங்களோட M51 அது யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது ரொம்ப காஸ்ட்லியான டிவைஸ். பட் ஸ்டில் இந்த சென்சார் கொடுத்தது ஓகே தான். பட் இந்த ப்ரைஸ்க்கு நான் இந்த சென்சார் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இங்கே குவாட் கேமரான்னு ஏமாற்றாமல் ஒழுங்காக 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு 64 MP ப்ரைமரி கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் டெப்த். அவ்வளோதான், கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தேவையானது கொடுத்துருக்காங்க. டெப்த்துக்கு பதிலாக மேக்ரோ கொடுத்துருக்கலாம், பட் ஸ்டில் ஓகே. ஸோ செல்ஃபி சைட்லேயும் ஒரு 32 MP சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு சாம்சங் சென்சார் தான். ஸோ கேமராஸ் வைஸில் டக்குன்னு சீக்கிரமாக முடிச்சிடலான் இருக்கேன். அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க 17,000க்கு. லைக் இப்போ நீங்கள் ஒரு 110K ஃபோன்லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு 2 வருஷம் முன்னாடி 15,000 வாங்கின ஃபோன்லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த கேமரா ஒரு நல்ல அப்கிரேடாக தெரியும். பட் ஒரு லாஸ்ட் இயர் ஃபோன்லேருந்து வரீங்க, அதாவது ஒரு சோனி சென்சார் வச்சுருந்தா நீங்கள் இப்படி மாறுறீங்க அப்படின்னா இது ஒரு அப்கிரேடாக இருக்காது. அவ்வளோ நல்ல கேமரா சிஸ்டம் உங்களுக்கு கிடையாது. ஸோ இது பர்ஃபெக்ட் கேமரா சிஸ்டம் கிடையாது. ஸோ நான் யாருக்கு இது கரெக்டாக இருக்குன்றதை கிளியராக சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேமராஸ்க்கு இங்கே ஒரு தம்ஸ் அப்லாம் கொடுக்க முடியாது, பட் கொடுக்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 3ஆவதாக தான் இப்போ நான் பேச போகிறது பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஸோ இன்டர்னல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Exynos 9611 தி லெஜெண்டரி சிப்செட்.
நான் இங்கே சர்காஸ்டிக்காக இருக்கேன். உண்மையாகவே இந்த எக்ஸினாஸ் 9611 இந்த சிப்பை எத்தனை ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிப்பு உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணோன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் 660, 665, 662 இந்த ஏரியாவில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 17,000. அகெயின் நான் இங்கே ஒரு சின்ன கம்பேரிசன் போடுறேன். ஸ்னாப்ட்ராகன் 660லேருந்து 17,000க்கு இப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஃபோன்ஸில் ஸ்னாப்ட்ராகன் 732Gலாம் கிடைக்கிது. ஸோ 665லேருந்து 732G எவ்வளோ தூரம்னு கேட்குறீங்களா? லைக் 662லேருந்து போவோமே, 662, 665, 670, 675, 710, 712, 720G, 730, 730G, 732G இத்தனை ப்ராசஸர்ஸ் தாண்டி தான் 732G வருது. ஸோ 732G எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பவர் எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராசஸரை விட்டுட்டு, அதாவது இந்த ப்ரைஸில் அதை கொடுக்காம எக்ஸினாஸ் 9611, அதாவது அது எதுக்கு ஈக்குவலண்ட்டானதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறேன்னு தெரில. ப்ராசஸிங்லாம் அவ்வளோ நீட்டாக சூப்பராலாம் இருக்காது. டே டு டே டாஸ்க்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கேமிங்லாம் அவ்வளோ நல்லா எதிர்பார்க்காதீங்க. ஒரு டீசெண்டான சிப்செட் அவ்வளோதான். பட் இங்கே ரேம் வேரியன்ட்ஸில் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டே 6GB ஆரம்பிக்கிறாங்க. பட் இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை, பிகாஸ் 17,000க்கு மற்ற எல்லா பிராண்டும் இந்த மாதிரி 6GB தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே 6+64 இருக்குது, 6+128 இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரேம் வேரியன்ட்ஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் இன்டர்னல்ஸை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு போக்கோ X3 இஸ் த கிளியர் வின்னர். பட் இங்கே மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சாம்சங் செலவு பண்ணிட்டதுனால பெர்ஃபார்மன்ஸ் குறைச்சதுனால அவ்வளோ ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ ஓகே, டீசென்ட். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க அட்வர்டைஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர் தான். அதாவது சார்ஜிங் அண்ட் பேட்ரி. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்க்கு ஒரு 15 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சாம்சங் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். 15 வாட்டுன்றது ஃபாஸ்ட் சார்ஜிங்கே கிடையாது. இட்ஸ் நார்மல் சார்ஜிங், அவ்வளோதான். ஸோ ஒரு 6000 mAh பேட்டரியை ஒரு 15 வாட் சார்ஜரில் பண்ணால் கண்டிப்பாக டைம் நிறையாவே எடுக்கும். 2 hours கூட எடுக்க வாய்ப்பு. பட் இங்கே இந்த சிச்சுவேஷனில் ஐ வுட் லைக் டு மேக் அ பாயிண்ட். எல்லாருமே 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. உண்மையாகவே தான் ஒரு சாதாரண 4500 mAh பேட்டரியோ இல்லை 5000 mAh பேட்டரியை விட இந்த 6000 mAh பேட்டரி கண்டிப்பாக பேட்டரி லைஃப் நிறையாவே தருந்தாங்க. நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். லைக் கண்டிப்பாக ஒரு நாளுக்கு மேலேயே வரும், கன்ஃபார்ம். பட் சாம்சங் இதை ஏன் அவங்க மிட்ரேஞ்சில் இப்படி திணிக்கிறாங்கன்றதுக்கான ரீசன் ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. அவங்களோட எக்ஸினாஸ் 9611 சிப்செட் அவ்வளோ ஒரு பவர் எஃபிஷியண்ட்டான சிப்செட் கிடையாது. அது கொடுக்குற அந்த மீடியம் பர்ஃபார்மன்ஸ்க்கு அது ரொம்ப பவர் நிறையாவே கன்சியூம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பவர் எஃபிஷியன்சியை மறைக்கிறதுக்காக தான் 6000 mAh பேட்டரின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக போக்கோ X3யில் நீங்கள் அந்த ஸ்க்ரீனை 60 Hz யூஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள 6000 mAh பேட்டரி கண்டிப்பாக இந்த ஃபோனை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு கண்டிப்பாக குவால்காம் சிப்செட்ஸில் பவர் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஜஸ்ட் என் ஸ்பெகுலேஷன். பட் மற்றபடி பேட்டரி மொக்கன்லாம் நான் வந்து சொல்ல, கண்டிப்பாக 6000 mAh பேட்டரி சூப்பராக தான் இருக்குது. அதுவும் சாம்சங்கில் இங்கே பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவ்வளோ பெரிய பேட்டரியை வச்சுட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணியிருக்காங்க. லைக் 191 grams தான். ஃபோன் பார்க்க தடியாக இருக்குது, எல்லாம் ரைட் தான். பட் ஃபோனோட வெயிட் 191 grams. இது வந்து 191 பல பேருக்கு பயங்கரமாக தெரியும். கம்பேரிசனில் போக்கோ X3 பார்த்தீங்கன்னா இதே 6000 mAh பேட்டரிலாம் தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 240 grams பக்கத்தில், 1/4 கிலோ வெயிட் பக்கத்தில் போயிடுச்சு அந்த ஃபோன்லாம். ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரி பேக் பண்ணியும் 200 grams கம்மியாக வச்சுருக்காங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சாம்சங் கண்டிப்பாக ஒரு தாம்ஸ் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் பேசிக்காக இந்த ஃபோனை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னா, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபோனுக்கு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி கேமராஸாக இருக்கட்டும், மீடியா இந்த சென்ஸ் நான் டிஸ்பிளே மட்டும் சொல்கிறேன். பட் ஸ்டில் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கூட டிஸ்பிளேவை ஒரு ட்ரேட் ஆஃபாக எடுத்துக்க வேணாம்னு எனக்கு தோணுது. இப்போ ஏன் நான் ஒரு மினி கம்பேரிசன் பண்ணுவோம் போக்கோ X3க்கும் இந்த F41க்கும், பிகாஸ் ஒரே ப்ரைஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் எப்படி இந்த மினி கம்பேரிசன் பண்ண போகிறேன்னா, லைக் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற எஃபெக்ட் வந்து போக்கோ X3யோட தான் இருக்கும். அடுத்தது சாம்சங் கேலக்ஸி F41ஓட தான் இருக்கும். ஸோ நம்ம ஒன்றா டக்குன்னு பண்ணுவோம். ஸ்னாப்ட்ராகன் 732G விசஸ் எக்ஸினாஸ் 9611, போக்கோ தான் வின்னர். நெக்ஸ்ட் கேமரா போகும். கேமராவில் 64 MP சோனி சென்சார் விசஸ் 64 MP சாம்சங் சென்சார், இங்கேயும் போக்கோ தான் வின்னர். கேமராஸில் 13 MP அல்ட்ரா வைட் விசஸ் 8 MP அல்ட்ரா வைட், இங்கேயும் போக்கோ தான் வின்னர். ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் கூட மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்பீக்கர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கூட டுவல் ஸ்பீக்கர்ஸ் விசஸ் சிங்கிள் ஸ்பீக்கர். ஸோ இங்கேயும் ஸ்பீக்கர்ன்ற வரையிலையும் போக்கோ தான் வின்னர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் லைக் இப்போ செல்ஃபி கேமராஸ் பார்த்திங்கன்னா 20 MP போக்கோவில் இருக்குது, இங்கே 32 MP இருக்குது. ஸோ மெகா பிக்சல் இருக்கிறதுனால சாம்சங் தான் நிறையா குவாலிட்டியாக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். பட் மெகா பிக்சல் கவுண்ட் எப்பவுமே நல்லதுன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இந்த ஒரு விஷயத்தை சாம்சங்க்கு நம்ம கொடுத்துருவோம். இந்த விஷயத்தில் F41 நல்ல விஷயம் தான். ஸோ கேமராஸ் இதெல்லாம் தாண்டி
மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு எது ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிஸ்பிளே தானேங்க. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா போக்கோவில் ஒரு எல்சிடி டிஸ்பிளே, ஆனால் ஒரு 120 Hz டிஸ்பிளே. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக செம்மையாக இருக்கும். இங்கே ஒரு AMOLED டிஸ்பிளே. ஸோ இங்கே என்ன கேட்டிங்கன்னா, இந்த 17,000 ரூபா ப்ரைஸுக்கு இவ்வளோ விஷயத்தை இழந்துட்டு தான் எனக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே வேணும்னா, அதுவும் ஒரு 60 Hz டிஸ்பிளே வேணும்னா நான் கண்டிப்பாக போக மாட்டேன். லைக் ஆஃப்டர் ஆல் ஒரு AMOLEDலேருந்து எல்சிடி இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். பட் இங்கே அட்லீஸ்ட் உங்களுக்கு 120 Hz கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் லைக் ப்ராசஸர், சில விஷயத்தில் கேமராஸ், ஸ்பீக்கர்ஸ், மற்றபடி எல்லா விஷயத்துலேயும் போக்கோ இஸ் ஜஸ்ட் நெயிலிங் இட். லைக் பாடி பில்டு குவாலிட்டியில் கூட போக்கோ பிளாஸ்டிக் தான், பட் சைடில் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா போக்கோவில் 6000 mAh, இதுலேயும் 6000 mAh ஓகே. பட் சார்ஜிங் 33 watt vs 15 watt. ஸோ இங்கே போக்கோ ஜெயிக்குது. 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணணுன்னா 33 watt கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் பண்ணணும். 15 watt எங்கே சார்ஜ் பண்ண போகுது? ஸோ ரொம்ப முக்கியமான செக்மெண்ட், அதாவது ஒரு ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக போக்கோ X3 இந்த காம்படிஷனை செம்மையாக ஜெயிக்குது. ஸோ நான் இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். F41 கேலக்ஸி F41 உங்களுக்கு வந்து எனக்கு AMOLED டிஸ்பிளே தவிர வேறு எதுவும் ஏன்னா வேணாண்டா அப்படின்னு நீங்கள் மட்டும் இந்த ஃபோன் அனுப்போம். இதை தாண்டி இந்த ஃபோனில் நல்லதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை. லைக் அந்த AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் ஃபோனோட வெயிட் மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் சில பேர் சொல்லி கேட்டேன் இந்த ஃபோனில் ரொம்ப கம்மியான சார் வேல்யூ இருக்குன்றது. ஸோ அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணிங்கன்னா ஓகே, சார் வேல்யூக்காக இந்த ஃபோன் நீங்கள் போகலாம். ஸோ இன்றைக்கான ரிவ்யூ இவ்வளோ தான். கூடிய சீக்கிரம் ஒரு ஃபுல் கம்பேரிசன் கண்டிப்பாக போக்கோ X3க்கும் இந்த ஃபோனுக்கும் போடுறேன். ஸோ அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.